ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கி கொண்டாடிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி மாவட்டம் முழுவதும் காவிரி ஆற்றின் கரைகளில் பொதுமக்கள் கூடி நீராடி புத்தாடைகள் அணிந்து காவிரி தாய்க்கு காப்பரிசி, காதோலை, கருகமணி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து படையலிட்டு வழிபடுவது வழக்கம். இதுபோல புதுமண தம்பதியினர் காவேரி ஆற்றுக்கு வந்து காவேரி தாயை வணங்கி புது மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். இதனிடையே ஆடி மாதத்தில் தாய் வீட்டு சீதனமாக சீர் வழங்கும் வைபவம் போன்று காவேரி தாயை வணங்கி அவருக்கு தாய் வீட்டு சீர் வழங்கும் வைபவம் ஆண்டுதோறும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சார்பில் காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கும் வைபவம் ஆடிப்பெருக்கான இன்று நடைபெற்றது. அன்னதான சத்திரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு 54 தட்டுகளில் தேங்காய், வாழைப்பழம், பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பழ வகைகள், காய்கறிகள் உள்ளிட்டவைகள் அடங்கிய மங்கள பொருட்களை சிறுவர்கள் மற்றும் பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து பின்னர் ஓடத்துறை படித்துறையில் சிறப்பு பூஜை செய்து பின்னர் காவிரி தாய்க்கு ஆடிசீர் வழங்கி வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பாலாஜி, மாவட்ட தலைவர் சுதாகர் திலக், விஸ்வ இந்து பரிஷத்தின் திருச்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன், மாவட்ட துணைத் தலைவர் கோபாலன், ஜெயந்தி, கோட்ட பொறுப்பாளர்கள் ராஜகோபால் சர்மா, வாலடி சங்கர், மாவட்ட பொறுப்பாளர்கள் லட்சுமி, செந்தில்நாதன், அனந்த பத்மநாதன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் மற்றும் பெண்கள் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு காவிரி தாயை வழிபட்டனர். வணக்கம். விஸ்வ இந்து பரிஷத் உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அயோத்தி ராமர் கோயிலிருந்து பல்வேறு விஷயங்களை சாதித்து காட்டிய அமைப்பு. அந்த அமைப்பு இயற்கையை வழிபடுறத இந்து தர்மத்துடைய பழக்கத்தை சமுதாயம் முழுக்க கொண்டு போடுவதற்காக நான் கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அங்கே எல்லாமே இந்த ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாம் காவேரி தாய்க்கு சீர் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. காவேரி என்பது வெறும் தண்ணீர் அல்ல, வெறும் H2O அல்ல, அது ஒரு தெய்வம், அது வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். பாரத நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளையுமே இந்துக்கள் தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு பண்பை வச்சுருக்கோம். சரையு நதிக்கரையில் தான் ராமர் பிறந்தார், யமுனை நதிக்கரையில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். அப்படி ஒவ்வொரு நதியுமே இன்றைக்கு கூட காசியில் போய் கடவுளை தரிசித்து கங்கையை வழிபட்டு அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வந்து ராமநாத சுவாமிக்கு ராமேஸ்வரத்தில் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பண்பை இந்துக்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நதியை வழிபடக்கூடிய இந்து தர்மத்தை இன்னும் பல இடத்துல சிறப்பாக கொண்டு போவதற்காக வெறும் இன்றைய நாள் மட்டுமில்லை, நதி என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய ஆதாரம், அதை நாம் எப்பயுமே வணங்கும் என்பதை குறிப்பதற்காகவும் காவேரியை தாயாகவும் தன்னுடைய வீட்டு பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு கொடுத்த பிறகு அந்த வீட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கு சீதனம் கொடுக்கக்கூடிய வகையிலே விஸ்வ இந்து பரிஷத் கடந்த சில ஆண்டுகளாகவே அனைத்து படித்துறைகளிலும் குறிப்பாக திருச்சியிலே வடகரை, தென்கரை, ஸ்ரீரங்கத்திலும் மலை கோயிலிலும் இருக்கக்கூடிய அந்த நதிக்கரையில் சீர் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நம்முடைய அனைத்து மாத்துர் சக்தி துர்காவாகினி பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் மேன்மேலும் வளரணும், ஒவ்வொரு நதியிலையும் அனைவரும் கொடுக்க வேண்டும் என்பது விஸ்வ இந்து பரிஷத்துடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். பாலாஜி, விஸ்வ இந்து பரிஷத்துடைய தமிழ்நாட்டுடைய மாநில அமைப்பு செயலாளராக இருந்து பணி செஞ்சிட்டு இருக்கு.